என்னோட தங்கச்சியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஊருக்கு போய் என் தங்கச்சியை பார்த்துட்டு வரலாம். நானும் அவங்கள பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேங்க. சரி, அப்படின்னா இப்போவே கிளம்பி போகலாம். ஊருக்கு தங்கச்சியை பார்க்க இவங்க சந்தோஷமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. தங்கச்சியை பார்க்க போகிற ஊருக்கு முன்னாடி இந்த காட்டை கடந்து தான் போகணும். அப்பா, என்னால் நடக்க முடியலப்பா, களைப்பாக இருக்குப்பா. அப்போ இங்கேயே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு கிளம்பலாம், சரியா? இவங்க 3 பேரும் ரொம்ப தூரம் நடந்து வந்தனால களைப்பாக இருக்குன்னு நல்லா தூங்கிட்டாங்க. திடீர்னு தண்ணி தாகம் எடுக்குது. இங்கே போய் எங்கேயாச்சும் தண்ணி இருந்தால் தண்ணி குடிச்சிட்டு வரலாம். இவங்க தூங்கிட்டு இருக்கட்டும். இங்கே எங்கேயோ மனுஷங்க இருக்காங்க. எனக்கு மனுஷங்களோட வாசம் வருது. ராட்சசன் இவங்களை தேடி வரான். ரொம்ப பசியாக இருக்குது. இன்னைக்கு நைட் இவங்களை சமைச்சு சாப்பிட்டாதான் நமக்கு பசி அடங்கும். இவங்க 2 பேர்த்தையும் அந்த ராட்சசன் பிடிச்சிட்டு போயிடுறான். இவங்க இங்கே தானே தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு எங்கே போனாங்க? ஆளையவே காணோம். நாகப்பன் காடு முழுக்க தேடுறாரு. ஒரு குகை கிட்ட போகிறாரு. எப்படி இங்கே ஒரு பயங்கரமான குகை இருக்கே, இதுக்குள்ளே இருப்பாங்களோ? போய் பார்க்கலாம். இந்த ராட்சசனோட குகைக்குள்ளே போகிறாரு. எதுக்குங்க பிடிச்சிட்டு வந்தீங்க? நாங்கள் போகணும், எங்களை விட்டுருங்க. ராத்திரி உணவாக நான் உங்களை தான் சாப்பிட போகிறேன். அதனால் நான் உங்களை விட முடியாது. இப்போ எனக்கு களைப்பாக இருக்குது, அதனால் நான் தூங்க போகிறேன். ஓ, இந்த ராட்சசன் தான் உங்களை பிடிச்சிட்டு வந்துட்டானா? மெதுவாக வாங்க, நம்ம தப்பிச்சு போயிடலாம். வாங்க வாங்க. அந்த ராட்சசங்கிட்ட இருந்து நாகப்பா அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்புறம் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு இவங்க வந்துடுறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அவ்வளோதான், கதை இதோட முடியுது.